நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக லலிதா ரவி. திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி தாலுகா தெக்குப்பட்டு ஊராட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சரளா என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 2 மகனும் 1 மகளும் உள்ளனர். இவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் நிலத்திற்கு அருகில் சுதா மற்றும் அவரது தாய் பாப்பாத்தி மற்றும் மகன் சதீஷ், விக்னேஷ் ஆகியோருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இருவருக்கும் அடிக்கடி நிலத்தின் வழியாக செல்லும் போது பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் கடந்த 27/4/2026 அன்று வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் இரு தரப்பினரும் கட்டையால் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் காயமடைந்த சரளா மற்றும் அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி இருவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இருவரையும் தாக்கிய சதீஷ் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவரது தாய் சுதா மற்றும் பாப்பாத்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த அம்பலூர் காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக சரளா மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 28/4/2026 அன்று இரவு கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். எதிர்தரப்பினர் மற்றும் பாப்பாத்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் சரளா மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மீது கடுமையாக தாக்கிய சதீஷ் மற்றும் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி 29/4/2026 அன்று பிற்பகல் 12 மணி அளவில் கிருஷ்ணமூர்த்தி மகன் ஹரிபிரசாத், வாசு மற்றும் மகள் ஆகிய மூவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் தங்களது தாய் தந்தை ஆகிய இருவர் மீதும் கடுமையாக தாக்கிய சதீஷ் மற்றும் விக்னேஷ், சுதா மற்றும் பாப்பாத்தி ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். மேலும் தங்களது தாய் தந்தை ஆகிய இருவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். தற்போது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாகவும் தாய் தந்தையை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் புகார் மனுவில் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ஆஞ்சி.